இன்னைக்கு ஒரு வீடியோ எடுக்கலாமா? இன்னைக்கு கோலம் பாத்தீங்கன்னா மார்கழி 6ஆ? மார்கழி 6ஆம் நாள் கோலம். என்ன கோலம் போடுறதுன்னு சொல்லிட்டு ஐடியாவே இல்லை. இருந்தாலும் சரி ஏதாவது ஒன்று போடணும் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் டைம் வந்து ஒரு லாங் வீடியோவா போட்டிருந்தோம். எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நிறைய பேர் வந்து அதுக்கு நல்ல கமெண்ட்ஸ்லாம் வந்து கொடுத்துருந்தீங்க. சரி இந்த டைம் அந்த மாதிரி ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் ரெடி ஆயிட்டு வரேன். இதுக்கப்புறம் தான் கோலம் போடணும். நேத்து போட்ட கோலமே பாத்தீங்கன்னா அப்படியே அழகா அப்படியே இருக்கு. மனசே வரல கலைக்கிறதுக்கு. அதை காட்டுங்களேன். ரொம்ப நல்லா இருக்கு. கொஞ்சம் கூட அப்படியே ஃபேட் ஆகல. அப்படியே சூப்பரா இருக்கு. அத கலைக்கிறதுக்கு மனசே வரல. இருந்தாலும் இப்ப அள்ளி அழகா கொட்டிட்டு அதுக்கப்புறம் தான் வேற கோலம் போடணும். வாங்க போடலாம். இது கலைக்கவே மனசே வரல. பாருங்களேன் எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப நல்லா இருக்கு. வேற வழி. மனசை தேத்திட்டு எப்படியா கலை விட இன்னொன்னு புதுசா போடு. ஆனா பாருங்களேன் இந்த கோலம்லாம் அந்த போட்டு அந்த கொஞ்ச நேரம் தான். அதுக்காக தான் நம்ம ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணி ரொம்ப நேரம் வந்து அந்த கோலத்தை போடணும். ஆனா கொஞ்ச நேரத்துல வந்து அதை அப்புறம் கலைக்கிற மாதிரிதான் இருக்கு. அது இந்த மாதிரி கலையாம அப்படியே அழகா இருக்கிற கோலத்தெல்லாம் பார்த்தா கலைக்க மனசே வரல. கலைச்சிட்டடி அப்புறம் என்ன மனசு இல்லை கலைச்சு. நெய்வேலியில நான் படிச்சப்பெல்லாம் பாத்தீங்கன்னா எங்க அத்தை வீட்டுல தங்கி படிச்சேன்னு சொன்னால அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா 1 வீக் ஒன்ஸ் தான் வந்து கோலமே போடுவாங்க. அப்படியே இந்த மாதிரி பெரிய கோலம் போட்டுட்டு அப்படியே வச்சிருப்பாங்க ஒரு வாரத்துக்கு. அப்படியே அழகா இருக்கும். அந்த மாதிரி நம்மளும் வச்சிருக்கலாம் தான். இப்ப சரி இருந்தாலும் வேற வழி. இன்னைக்கு வந்து அந்த 2 பக்கமும் நான் கோலம் போடல. இன்னைக்கு சண்டே அப்படின்றதுனால நேத்து போட்டதே நல்லாதான் இருக்கு. அதனால 2 பக்கமும் போடல. இங்க மட்டும் போடலாம் அப்படின்னு சொல்லி இங்க இன்னொன்னு வீடியோ எடுக்கிறதுக்கு இங்கதான் கம்ஃபர்டபுளா இருக்கும். வெளியில ரோட்ல போயிட்டு செட் ஆகாது அப்படின்றதுனால. போதாக்குனதே. இன்னைக்கு என்ன கோலம் போட போற? தெரியாமலே தான் போட போறேன். அப்ப நேற்று ப்ராக்டிஸ் பண்ணவே இல்லையா நீ? இல்ல ஏதாவது யோசிச்சு தான் போட போறேன். என்ன போடலாம்? இங்க பாருங்க அவளை என்னை கூப்பிட்டு வீடியோ எடுக்க வச்சுட்டு என்ன வித்தா கட்டுறான்னு. என்ன செய்யுதுன்னு தெரியல. நான் யோசிக்கிறேன். சரி போடுவோமா? போடு. இன்னைக்கும் வந்து ரங்கோலி தான் போட போறேன்னு நினைக்கிறேன். அதுதான் கொஞ்சம் ஈஸியா வருது. ஏதாவது ஒண்ணு இழுத்து எங்கேயாவது விட்டுடலாம். அதனால அதையே போடலாம். ஸ்டார்ட். எத்தனை புள்ளிமா? புள்ளிலாம் இல்ல, சும்மா அது ஸ்டார்டிங் மட்டும் வைப்பேன். ரங்கோலி கோலத்தை விட நீ கலர் கோலம் போட்டாதான் கொஞ்சம் எனக்கு என்னமோ இன்னும். ரங்கோலி கோலம் கலர் கோலம் எல்லாம் ஒண்ணுதான். அப்படியா? அப்ப சிக்கு கோலம் தான் வேறையா? சிக்கு கோலம் வந்து கலர் போட மாட்டோம். அதுக்கு வந்து கலர் தேவையில்ல. இது வந்து ரங்கோலி தான் வந்து நல்லா கலர்ஃபுல்லா போடுறது. உனக்கு தெரியல? ஓ பாருங்க, அதுவே எனக்கு தெரியல. நான் என்ன நினச்சிக்கிட்டேன், நீ ஃபஸ்ட்டு டே போட்டது பாரு அதுதான் ரங்கோலி, நேற்று போட்டது கலர் கோலம் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். ரங்கோலி கலர் கோலம்லாம் ஒண்ணுதான். அதான் நேற்று ஒருத்தவங்க கூட கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, இதே போல ரங்கோலி கோலமே போடுவேன் சிஸ்டர் அப்படின்னு. நான் அதை கவனிக்கிறேன். ஆமாம் ஆமாம், எல்லா கமெண்ட்டையும் பார்ப்பேன். ஈவன் யார் அவங்க ஐடி நேம் வரைக்கும் பார்ப்பேன். ஒரு சிஸ்டர் கூட சொல்லியிருந்தாங்களே, நான் ரொம்ப வருஷமாக அவங்க வீடியோ பார்க்குறேன், இதுதான் ஃபஸ்ட் டைம் கமெண்ட் பண்ணுறாங்க. என்ன பேர்? என்ன? மாரீஸ்வரி. மாரீஸ்வரி. நான் ஒன்றும் சொல்கிறேன். எங்கே தம்பி காலையில் பட்டையும் கட்டியம்மா எங்கே வரீங்க? என்ன டிசைன் இது? இல்லை தெரியல எனக்கு, அதுதான் கேட்குறேன். ஏதோ ஒன்று நான் மேட்ச் பண்ணுவேன்னு தெரியல. அது தெரிஞ்ச விஷயம் தான். சச்ச காட் கிஃப்ட். அதையே சொல்லாத, எல்லாம் கலைப்பாங்கப்பா. என் மைண்ட்ல எதெல்லாம் வருதோ அதெல்லாம் அள்ளி தெரியுங்கள் அப்படிங்கிற மாதிரி தெளிக்க வேண்டியதான். ஏதோ நல்லா வர மாதிரி கோலம் போடுறேன்னா இல்லையா என் முடியெல்லாம் கொட்டுது. முடி கொட்டுறதுக்கு எப்படின்னு உங்ககிட்ட வேற டிப்ஸ் கேக்குறாங்க. அதான் நம்ம வீட்டுல கரண்ட் இல்லைன்னு சொல்லு. அங்க கரண்ட் இருக்கான்னு பாருப்பா. இன்னைக்கு என்னடி பெருசா போட்டிருக்குற? அவ்வளோ
அப்படியே வந்துருச்சு. ஏண்டி அன்னைக்கு போட்டதுக்கே 2 மணி நேரம், இன்னைக்கு என்ன பண்ண போறாளோ தெரியலையே. இன்னைக்குதான் குடும்பமா சேர்ந்து கலர் அடிப்பாங்க. குடும்பமா சேர்ந்து கும்மி அடிக்க போறேன்னு சொல்லு, கலர் அடிக்க போறேன். வாயம்மா டைம் ஆகுதுமா, இதுக்கே டயர்ட் ஆகுது. சரி இது அம்மா வரட்டும், அது வரைக்கும் நம்ம கலர் அடிச்சிட்டு இருப்போம். என்ன சொல்லுது? ஏதோ எங்கேயோ லைன் அறுத்துட்டு விழுந்துருச்சான். கரண்ட் போயிடுச்சு காலையில, தண்ணி கூட நான் இன்னும் போடல. அதான் அதனாலதான் கரண்ட் போயிருக்கு. எங்க இது வந்து பாருங்கடானா பார்க்க மாட்டாங்க. பாத்திரம் கிடக்க விளக்கறதுக்கு துணி துவைக்கலான்னு பார்த்தேன், இன்னைக்குதான் மிஷின்ல போடலான்னு பார்த்தேன். இந்த காலையிலே டென்ஷன் ஆகல. வந்துடும். சரி நான் கலர் கோலம் வாங்கிட்டு வரேன். போயிட்டு வாங்க. கலர் கோலமாக எடுத்துகிட்டு வரேன்ட்டு இப்போ எவ்வளோ பெரிய தட்டை தூக்கிட்டு வருவா பாருங்க. ஏதோ காஃபி கப் எடுத்துகிட்டு வர மாதிரி. வாங்க மேடம், வாங்க, உங்களை பொண்ணு பார்க்க வந்திருக்கோம், எல்லாருக்கும் கொடுங்க. கலர் காப்பியா இது? கலர்லாம் இருக்கு, அள்ளி ஒளி மூஞ்சில கொட்டிக்க வேண்டியதான். சரி வை. இவன் வேற அப்பப்போ இடையில பூனை மாதிரி. டேய் பூனை, உட்காந்து போடு. கலர் ஆரம்பிக்கலாமா? அவா வரட்டும், பாவா வர வரைக்கும் நீ போடு. நீ வந்து இவனுக்கு ஒரு பாட்டு பிரித்து கொடுத்துருடி. இல்ல தம்பிக்கு போட வராது, வேணாம் கொட்டுறான். சரி நீ சும்மா அம்மா கேட்குற கலரை மட்டும் எடுத்து கொடுப்பா. கொட்டிடுவோம் சாமி, வேணாம் தங்கம், வேணாண்டி வேணாம். ஐயோ கம்முனு நீ போட்டு பெரட்டுற. ஆமா இருப்பா தம்பி, அம்மா செலக்ட் பண்ணுவாங்க. அது பாரு எப்படி எப்படிலாம் இருக்க வேண்டியதா இருக்கு. இல்லை இந்த ஆங்கிலேருந்து எடுக்கும்போது நல்லா இருக்கும். நீ போடு, நான் எடுக்கிறேன். இந்த நீ கீழே போல ஏறாது, நீ கீழே போப்பா, நீ போய் கலர் போடு. அவன் உடனே வந்துருவான். இப்போ வருவான் பாரு சைடில். கலர் போட வேணாம், சும்மா கூட உட்கார உட்காந்துக்க. ஆனா இப்பதான் எல்லாம் கலர் கலரா அடிக்கிறாங்களே. ஆனா இந்த வாத்து போட்டு இது போட்டுலாம் அடிக்கிறாங்களா, அந்த மாதிரி ஒன்று போட தெரியுமா? காலையில கூட ஒரு ஸ்டேட்டஸ் பார்த்தோம், வாத்து மயில், அது வாத்து மாதிரியே தெரியல. எனக்கு பிரியா அப்படியே நேச்சுரலா போடுதுப்பா. அப்படியே நேற்று பார்த்தேன், மயில் 2 போட்டுருந்து நல்லா இருந்துச்சு. எனக்கு கோலம்னா இந்த கோலம் மாதிரி போட்டாதான் எனக்கு. அப்புறம் வாத்தையே அன்னப்பறவை அப்படியே வெண்மையாவே போட்டிருந்தது, அழகா தண்ணியில இருக்கு உட்காந்துருக்கிற மாதிரி. நல்லா இருந்துச்சு. இதெல்லாம் விட மாட்டு பொங்கலுக்கு பண்ணுவாங்க பாருங்க காமெடி. மாடுக்கு பதிலா பண்ணி அது ஒரு ட்ரோலே வரும். ஆமா மாட்டு பொங்கல் பரிதாபங்கள். மாட்டுக்கு பதிலா இது சிரிப்பு தாங்க. மாட்டுக்கு மடி வந்து பின்னாடி இருக்குமா முன்னாடி? சரி நம்ம ஊருக்கு இந்த கருநாள் அன்னைக்கு போட்டி வைப்பாங்க, கோல போட்டி, கலந்துக்கிறியா? ராஜேஷ் அந்த பிளவுஸ் டிசைனுக்கு ஒன்று போட்டுருந்தான் பாருங்க, சூப்பரா இருந்தது. இந்த நேரத்து ஒரு ஸ்டேட்டஸ் போடல, நீ கூட ஸ்டேட்டஸ் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அப்பெல்லாம் என்னன்னா வர வர பையன் பாட்டு பாடி போடுறானே என்னன்னு தெரியல, நல்லாவும் இருக்குது. காலையில என்ன இழுத்துட்டு வந்துட்டேன் நீனே. முதுகு வலிக்குது எனக்கு. நீ என்ன பண்ற? கலர் போடுறதுன்னா 3 மணி நேரம் ஆகும். ரொம்ப லேட் ஆகும். நீ போடாதப்பா, எனக்கே தெரியல. நம்ம இப்ப எப்படி உட்காந்துருக்கோம் 2 பேரும் இலை போடுற மாதிரி உட்காந்துருக்கோம். சாப்பாடு போட்டா சாப்பிட்டு போயிட்டு வந்துருக்கோம். அந்த மாதிரி சும்மாவே சாப்பிடுறியா? உண்மையாலுமே சாப்பிடுறியா? ஓஹோ நீ பிரியாணி சாப்பிடுறியா? வாழ்த்துக்கள் தான், பிரியாணி சாப்பிடறதுக்கு உனக்கு வாழ்த்துக்கள். வெற்றிகரமா கொஞ்சமா ஓரளவுக்கு நல்லாதான் கொண்டு வந்தேன். ஆனா ஏதோ கடைசியில சொதப்பிட்டேன். எனக்கு அவ்வளவா பிடிக்கல. உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லுங்க. நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பாய்.